வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த 2024 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இது முடிஞ்சது. இப்போ ரயில்வேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப்க்கும் எஸ்ஐக்கு ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கும் எஸ்ஐக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே அஸ்பிரன்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா, முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு படிக்கிற கேண்டிடேட் இருந்தீங்கன்னா மறக்காம இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இருக்கும், வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு 10,000 இல்லை 12,000 வேகன்சி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் பட் அந்த மாதிரி எந்த ஒரு வேகன்சியும் வரல. வேகன்சியை பொறுத்தவரை எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டு ரயில்வே கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு 2000 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. அண்ட் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 வேகன்சி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி. ரயில்வே கான்ஸ்டபிள் 2000 வேகன்சி, எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் 250 வேகன்சி வந்திருக்கு. இதில் 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்க்கும் 15% உமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும். அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே போர்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பாஸ் 2 அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ஆர்பிஎஃப் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. பாஸ் 3 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ஆர்பிஎஃப் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20லிருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, கான்ஸ்டபிள் அதாவது கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தாவே போதுமானது தான். 18லிருந்து 25க்குள்ளே இருந்தீங்க மட்டும்தான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் எப்போ இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியல் டேட்டும் கொடுத்துருக்காங்க. 2/7/1990லிருந்து 1/7/1997 போத் டெய்லி இன்க்ளூசிவ்லி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் இடபிள்யூசி இருந்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ், ஓபிசிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஷ்மீர் லடாக் இந்த ஏரியாவாக இருந்தீங்க அப்படின்னா 8 வருஷம் வரை 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா விடோஸ், டைவர்ஸ்ட் உமன் இந்த மாதிரி உமன் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுக்கான நோட்டீஸை நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட் என்னவா இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதாவது யூஆருக்கும் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் பொறுத்தவரை மேல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 நார்மலாக இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். 150 சென்டிமீட்டர் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு இருக்கணும். அன்எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது வந்து நார்மலாக இருக்கும்போது 76.2 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 81.2 இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கான ஹைட். ஓகேங்களா, இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மேபி இந்த மந்த் வரலாம், அப்படி இல்லை நெக்ஸ்ட் மந்த் வரலாம் கண்டிப்பாக. ஆனால் இந்த இது வரும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்ற ஒரு நோட்டீஸாகவே நினச்சிக்கோங்களேன். இது வந்து 100% ஒரு ஜென்யூன் தான். ஓகே, இது 100% லீகல், இது வந்து ஃபேக்லாம் கிடையாது, உண்மையான ஒரு இதுதான். ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கான அப்ளை ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ரயில்வே போர்டு இந்த வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே நீங்கள் என்ன இதில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதில் தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாம் எவ்வளோ மார்க் இருக்கும், என்ன இது டைமிங் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் எஸ்ஐக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் டைம் இருக்கும். எவ்வளோ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின், அரித்மெட்டிக்கு 35 கொஷின், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷின் இருக்கும். சேம் நம்ம எஸ்எஸ்ஜிடி சிலபஸே தான், பட் இங்கிலீஷ் மட்டும் இருக்காது. இது எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே மார்க் தான். பட் ஆனால் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா
டிகிரி லெவலில் உங்களோட எக்ஸாம் கொஷின் இருக்கும் ஓகேங்களா. அதே கான்ஸ்டபிள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 10th லெவலில் தான் கொஷின் இருக்கும் ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக், அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்கில் என்னென்ன டாபிக், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஒரு கொஷின் ராங்காக கரெக்ட் அதுவும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.3 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு